அந்த மருத்துவர் தான் தன்னுடைய மோட்டார் சைக்கிள்ல உலகத்தை சுத்தி அந்த பகுதிகளை சுத்தி வர்ற போது அங்கிருந்த வறுமையை பார்த்துட்டு வெறும் மாத்திரை மருந்துல நோயை போக்க முடியாது, சமூகத்தின் நோயை போக்க வேண்டும் என்றால் நாம் இறங்கி அதற்கான மாறுதலை செய்ய வேண்டும் செஞ்சவர் தான் ஷேக்வாரா. அவர் வரலாறு படமா வந்திருக்கு பாருங்க. அவர் அந்த கடைசியில அவர் அந்த எதிரிகள் சூழ்ந்துக்கிட்டு சுட போறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் விழுந்து கிடக்கிறப்ப சுடாத, நல்லா இருக்காது, நான் எந்திரிச்சு நிற்கிறேன், என்னை சுடு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாருங்க. அவன் துப்பாக்கி குண்ட நெஞ்சில் சுடுறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே விழுகிறார். அப்படியே இந்த சுட்டவன் தான் அதை எழுதுறாங்க. நான் அப்போது கூட கண்ணீர் சிந்தி கொண்டு தான் அந்த காரியத்தை செய்தேன் அப்படிங்கிறான். புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்துன்னு ஒரு திருக்குறள் இருக்குங்க. நம்மை வளர்த்தவர்கள் மட்டுமில்லை, நமக்கு எதிரிகள் கூட நம்முடைய மரணத்தை கேள்விப்பட்டு வருந்தனுமா. அப்படி ஒரு சம்பவம் எதில் நடந்துச்சு தெரியுங்களா? மகாபாரத போர்ல 18 நாள் போர்ல 17 நாள் போர் மட்டும்தாங்க. போரை நிப்பாட்டிட்டு எல்லாரும் அழுதான். ஏன் தெரியுமா? 10ஆம் நாள்ல பீஷ்மர் விழுந்தாரு, 13ஆம் நாள்ல அபிமன்யு விழுந்தான், 14ஆம் நாள்ல ஜெயத்ரதம் விழுந்தான், 17 நாள்ல தான் கர்ணன் விழுந்தாங்க. அந்த கர்ணன் விழுந்த அன்னைக்கு தான் அந்த பக்கம் பாண்டவர்கள் அழுகிறாங்க, இந்த பக்கம் குந்தி தேவி அழுகிறா, அந்த பக்கம் துரியோதன அழுகிறான். எல்லாரும் அதாவது எதிரிகள் கூட சேர்ந்து அழுகிறான். காரணம் என்ன என்றால் அவன் ஒரு கொடையாளி. அவன் கொடுத்த அந்த தன்மையின் காரணமாக அவனை வளர்த்தவங்களுடைய கண்ணீர் அவன் மேல படுற மாதிரி அவன் இறந்து போறாங்கிறது சாதாரணம் இல்லைங்க. அதான் புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு. அப்படிப்பட்ட மரணத்தை கேட்டு பெற்றுக் கொள்றாங்க. அவன் அப்படி அடிபட்டு கிடந்த போது அவனை அவனுடைய உயிரை போக்க முடியல. அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரா, வந்து நீ உன்னுடைய தானத்தெல்லாம் கொடுப்பான்னு சொல்லி மார்வேஸ்ல வந்து கேட்கிறாரு. எப்படி கொடுக்கட்டுங்கிறான். உன் புண்ணியத்தை பூரா உன் ரத்தத்தை அப்படி எடுத்து கூட, அப்படி தார வார்த்து கூட. அதே மாதிரி அவன் மார்பில் பாஞ்ச அம்பை பிடுங்கி அவன் மார்பில் ஓடின ரத்தத்தை எடுத்து அப்படி ஊத்துனான். அப்படி பட்ட உடனே வந்த கண்ண பெருமானுக்கே ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டதாங்க. தான் யாருன்னு அவனுக்கு காட்டுறாரு. மகாவிஷ்ணு வடிவத்தை காட்டிட்டு இதை பார்த்துட்டு சொன்னாவன், இந்த வடிவத்தை பார்க்கத்தானே அவன் காட்டில் போய் தவம் பண்ணுறான், தேவலோகத்துக்கு போகிறான், வைகுந்தத்துக்கு போகிறான், நான் நேரில் பார்த்துட்டேன். இப்போ இவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னார். இவர் நியாயப்படி வாங்க வந்தவர் தான், கொடுக்க வந்தவர் இல்லை. என்ன வேணும்னார். அவன் சொன்னா, உன்னை பார்த்த பிறகு எனக்கு என்ன வேணும்? இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும். இந்த பிறவியும் இல்லை, எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லேன்னு வர்றவனுக்கு இல்லேன்னு சொல்லாத இதயத்தை நீ கொடுக்கணும். அதனால தாங்க அரண் செய்ய விரும்புன்னு எழுதுனா. விரும்பு, பொருள் எங்க இருக்கும் அப்படி இல்லை, நீ விரும்பு, பொருள் வந்துடும். சரி, இப்பவும் நீ கேட்டதை தந்தேன், உனக்கு முத்தியும் கிடைக்கும் சொல்லிட்டு அவர் புறப்படுறாருங்க. கர்ண எப்படி அத்தகைய ஆளா இருந்தா, மாதா பிதா குரு தெய்வம் 4 பேராலும் கைவிடப்பட்ட ஒருத்தன் தான் அவன் தான். இந்த 4 பேர் தான் ஒரு மனுஷனை காப்பாற்றுவாங்க. அம்மா பிறந்தவனும் தூக்கி போட்டா, அப்பா பார்க்கவே இல்லை, குரு படித்ததெல்லாம் மறந்து போட்டாரு. கடைசி காப்பாற்றக்கூடிய கடவுளே வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர்கிட்ட புண்ணியத்தை வாங்கிட்டார். ஒரே ஒரு கேள்விதான், வாங்க வந்தவர் உனக்கு என்ன வர வேணும்னு ஏன் வந்து அவனை கேள்வி கேட்டு வர கொடுத்தாரு. இதுதான் அவங்க கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? இவருக்கு கொடுக்கணுங்கிற என்ன ஏன் வந்தது? ஏன் வந்ததுன்னா, வாழ்நாளெல்லாம் கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டான்ல, என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் என்னும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான், தன்னுயிரை தான் கொடுப்பான் தயாநிதி. அப்படிப்பட்ட அவன் ரத்தம் இவர் கையில படவும் அந்த கொடையாளியின் ரத்தம் பட்ட உடனே இவருக்கு கொடுக்கணும் போல இருந்துச்சாங்க. அதனாலதான் நல்லவர்களோடு சேர்ந்து பழகுங்க. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார்கள் நல்லார் சொல் கேட்பதும் நனி நன்றே.
நல்லவங்களோட சேருங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நாக்கு ஈரத்துக்குள்ளதாங்க கிடக்குது, ஆனால் சூடான சொற்களை பேசிவிடுதுங்க, கூர்மையான சொற்களை பேசிவிடுது. ஒரு வார்த்தை அப்படியே நம்மளை கலங்கடிச்சுவிடுது. இந்த இருக்குதுங்க, இப்போ நேரலையில் போகுது இல்லையா, இந்த நேரலையில் போகிறப்ப பார்த்துக்கிட்டு இருக்கப்ப கேட்டுக்கிட்டு இருக்கப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது நம்ம காதில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கணுங்க. வரி வடிவம், முதல்ல ஒளி வடிவம், பிறகு வரி வடிவம், இப்போ காட்சி வடிவம். இப்போ காட்சி வரி, அதே மாதிரி ஒளி வடிவத்துக்கு முக்கியத்துவம். வானொலி வந்து முக்கியமான ஒன்றுங்க. எப்போ நான் என்ன சொல்கிறேன், புத்தகத்தை வாசித்து கூட விட்டுருவோம், கேட்கட்டும். நான் என்ன பண்ண வந்துறீங்களா, வகுப்பில் ஒரு புத்தகத்தை சொல்லிட்டு புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தை சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ் நிப்பாட்டிடுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க பையங்க அது கிளைமாக்ஸ் என்ன அப்படின்னு. கிளைமாக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. கிளைமாக்ஸ் சொல்கிறதுக்காக நான் வந்தேன், போய் தேடி எடுத்து படி, அப்போ தான் உனக்கு தெரியும். நான் எனக்கு சொல்கிற அளவுக்கு தான் சொல்லுவேன், உன்னை படிக்க வைக்கத்தான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு புத்தகம் அது மாதிரி சொல்கிறேன். அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days அப்படின்னு ஒரு புத்தகம், என் திசையும் சுற்றி வர 80 நாள். இந்த புத்தகத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு பேர். இதை எழுதின பிரெஞ்சு நாவலாசிரியர் பேர் ஜூல்ஸ் வெர்ன். ஒரு லண்டன் பணக்காரர், கோடீஸ்வரர், தாம் வாழ்நாளாக அவ்வளோ கரெக்டாக கட்டமைச்சிருப்பார். இத்தனை அடியில் நூலகத்துக்கு போகணும்னா போவார், இத்தனை அடி நடந்து அங்கே போகணும்னா அங்கே போவார், இவ்வளவு ஃபாரன்ஹீட்டில் வெந்நீர் இருக்கணும்னா குளிப்பார், 8:01 சாப்பிடுவார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை. ஒரு நாள் அவருடைய நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. 1856 எழுதப்பட்ட புத்தகம். அதில் கேட்பாங்க, உலகத்தை சுற்றி வர முடியுமான்னு எழுதுறாங்களே, முடியுமா? இவர் உடனே முடியுங்கிறார். 80 நாளில் சுற்றி வரணும். சுற்றி வர முடியுமா? சுற்றி வர முடியும். முடியலைன்னா அவங்க பூரா கோடீஸ்வரர்கள். முடியலைன்னா என் சொத்தெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சுற்றி வந்துட்டா நீங்கள் உங்கள் சொத்தை பூரா எனக்கு கொடுத்துடணும். 10 பேர் ஒத்துக்கிட்டாங்க. உடனே பதிஞ்சாங்க, உடனே கையெழுத்து போட்டாங்க. எப்போ புறப்படுறீங்க? இப்போவே புறப்படுறேன். புறப்பட்டாருங்க. லண்டன்லேருந்து புறப்படுறார். இந்தியாவிலேயே வந்து அப்படியே அமெரிக்காவுக்கு, சிங்கப்பூர் வழியாக அமெரிக்காவுக்கு போய் திருப்பி லண்டன் வரணும் 80 நாளில். இந்த கதை ஆரம்பித்ததுலேருந்து அந்த கதை போகிற போக்கில் நம்ம கூடவே போவோங்க. அப்போ தான் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, முதல்ல இந்தியாவில் ரயில் வந்ததுங்கிற விஷயமே எனக்கு எந்த ஆண்டு வந்ததுங்கிறது அதில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாம்பேயிலிருந்து தானேங்கிற ஒரு இடத்துக்கு அந்த ரயில் வந்த விஷயத்தை பற்றி எழுதுறாங்க. ஊவே சாவும் அதை பற்றி எழுதுறாரு. ஊவே சாமிநாத ஐயர் எழுதுறாரு, நான் என் தாயார் வயிற்றிலே இருந்தபோது எங்கள் வீட்டின் தெருவழியே ஒரு பரதேசி அதிசயம் வரப்போகிறது, அதிசயம் வரப்போகிறது என்று கத்திக்கொண்டே போவார். அப்படி அவர் கத்திக்கொண்டே போன சில நாட்களில் நான் பிறந்தேன். என் தாயார் சொன்னார், நீதான் அந்த அதிசயம் என்று சொல்லிட்டு அடுத்த வரியை எழுதுறாருங்க. என் தாயாருக்கு வேண்டுமானால் நான் அதிசயமாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆண்டு தான் இந்தியாவுக்குள் ரயில் வந்தது. 1855 ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரி 19 ஊவேசாவுடைய பிறந்தநாள். 1855 பிப்ரவரி 19. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா, அவரை காட்டில் நான் 100 வயசு இளையவேன். நான் 1955 அக்டோபர் 19. அதனால இன்னும் 2 நாளில் பிறந்தநாள் வரப்போகுது. இப்போ இந்த பாம்பேக்கு தானேக்கு ரயில் போடப்பட்டதெல்லாம் அந்த புத்தகத்தில் வருதுங்க. அவர் புறப்பட்டு வர்றாரு, சுற்றுறாரு, இங்கே ஒரு பெண்ணை காப்பாற்றுறாரு, ஒரு இளவரசியை, அவளையும் கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாம் முடித்து அவ கூட ஒரு வேலைக்காரன் போவான். அவன் வந்து கவுண்டமணி செந்தில் மாதிரி போகிற இடத்துலலாம் மாட்டி விட்டுருவான். அவரை எல்லாத்தையும் தப்பிச்சு போய் சேர்ந்து அன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு அவர் போய் சேரணும்.
5:59 6 மணி 1 நிமிஷம் லேட்டா போயிடுவாருங்க. அப்படியே போய் வீட்டில் உட்காருவார். இவருடைய சொத்து முழுவதையும் இழந்துட்டார். இனிமே அவர் வாழ முடியாது. கூட ஒரு பெண் இருக்கா, ஒரு வேலைக்காரன் இருக்கான். அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருப்பார். நம்மளும் இடிஞ்சு போய் உட்காருவோம். இப்ப இந்த கதை முடியல. அன்னைக்கு பூரா அப்படியே இருப்பார். திடீர்னு அந்த வேலைக்காரன் ஓடி வருவான். மறுநாள் இல்ல இல்ல இல்லன்னு ஓடியாருவான். என்ன இல்லைங்கிறான். அவர் ஜெயிச்சாரா தோத்தாரா? இதுதான் அந்த கதையோட முடிவு. இப்ப நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் தேடி படிக்கணும். நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் என்ன தெரியுங்களா, மறுநாள் வரைக்கும் ஒரு உட்கார்ந்துருப்பாருங்க. லேட்டா போயிட்டோம்னு அவன் ஓடி வந்து சொல்லுவான், இல்ல நாம் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வந்தோம். அப்படி வர்றப்ப ஒரு நாள் முன்னாடியே நம்ம வந்துட்டோம். நேற்று சாயங்காலமே வந்துட்டோம். இன்னைக்கு 6 மணி ஆக போகுது. ஓடி போய் நம்ம கையெழுத்து போட்டுருவோம்னு சொல்றான். இப்படி ஒரு நாள் மிச்சமாகுங்கிற விஷயத்த அந்த புத்தகத்தை நீங்க படிச்சாதான் தெரியும். இப்ப நான் அதை அனுபவிச்சிருக்கேங்க. 100 முறை அனுபவிச்சிருக்கேன். எப்படி தெரியுங்களா, போன முறை நான் 2018 கொரோனாவுக்கு முன்னாடி ஹாங்காங்ல இருந்து அமெரிக்காவுக்கு போனேன். மலேசியால இருந்து ஹாங்காங் போய் அங்கிருந்து அமெரிக்காவுக்கு போறேன். ஹாங்காங் டு டாலஸ் போகக்கூடிய விமானத்தில் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் போய் அதை வாங்க போறேன். எல்லார் கையிலையும் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தா அந்த விமானம் 18 மணி நேரம் லேட்டுன்னு போட்டிருக்கு. 18 மணி நேரம். நம்ம நினைப்போம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட்னாலே எப்படி இருக்கும். 18 மணி நேரம்னு என்னன்னா ஒரு நாள்ல இன்னும் 6 மணி நேரம் இருந்தா ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. மற்றவங்களை பத்தி கவலை இல்லை. எனக்கு என்னன்னா, நான் அந்த மறுநாள் தான் நான் அங்க பேச போனோம். மறுநாள் நான் அமெரிக்காவில் பேசணும். நான் போகலைன்னா என் பயணம் வேஸ்ட். இப்ப நான் ரொம்ப வருத்தத்தோட என்ன செய்யறதுன்னு தெரியாம, மொழியும் தெரியாது வழியும் தெரியாது யோசிச்சு நிக்கிறேன். அந்த ஹேர் ஹோஸ்டஸ் அந்த பொண்ணு அங்க அந்த இதுல விமான பணிப்பெண் ஒருத்தவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்க. இப்படி நான் என்னுடைய இந்த இன்விடேஷனை காமிச்சு இந்த இத்தனை மணிக்கு நான் இருக்கணும், நாளைக்கு எத்தனை மணிக்கு இருக்கணும். ஆமா, இப்ப ஏறினா நீங்க இத்தனை மணிக்கு போவீங்க. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த 18 மணி நேரம் லேட்ல போற இந்த விமானம் இங்க இருந்து பெறப்பட்டு போறப்ப நீங்க இதே நாளில் போய் சேர்ந்துடுவீங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, வெள்ளிக்கிழமை காலையில் சென்னையிலிருந்து புறப்பட்டா வெள்ளிக்கிழமை சாயங்காலமே நம்ம அமெரிக்காவுக்கு போயிடுவோம். நியாயப்படி சனிக்கிழமை தான் அது நம்ம ஊரில். ஆனால் இந்த பயணத்தின் போது உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல போய் சேர்ந்துடுவோம். இதை 100 ஆண்டுகளுக்கு முதல்ல அந்த மனுஷன் எழுதுறாங்க. அவர் தான் எழுதின ஒரு புத்தகம் எழுதுறீங்களா, எர்த் டு மூன், மேன் ஆன் த மூன். அவர் எழுதின ஒரு 100 வருஷம் கழிச்சு தான் அமெரிக்கர்கள் போய் அந்த அப்போலோ 11 அனுப்புறாங்க. இப்ப பாருங்க, இந்த கதையை படிச்சுட்டு வர்றப்ப நமக்கு அப்படியே பரபரப்பரன்னு இருக்கும். பயப்படுவோம். நம்ம இது நின்று போயிருமோ பார்ப்போம். இந்த பரபரப்பை தர்றது அந்த புத்தகம். சில நேரம் நான் இரவு 10 மணிக்கு ஒரு புத்தகம் படிக்க ஆரம்பிப்பேன். மணியை பார்த்தா 3 ஆயிருக்கும். 3 ஆச்சேன்னு வருத்தமா இருக்கும். ஆனா அந்த புத்தகம் என்னையே தூங்க விடாம படிக்க வச்சிருக்கோம். அது மர்ம நாவலா இல்லைங்க, யாருடைய வாழ்க்கை பயணமாவது இருக்கும், யாராவது செய்த புரட்சி காப்பியமா இருக்கும். நீங்க ஷேக்வாரா என்ற ஒரு அற்புதமான மனிதரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஷேக்வாரா அவருடைய படமெல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம இளைஞர்கள் சட்டையில. அவர் வரலாறு என்னன்ற பற்றி தெரியாதுங்க. அவர் அடிப்படையில் ஒரு மருத்துவர், தெரியுமா உங்களுக்கு? அந்த மருத்துவர் தான் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் உலகத்தை சுற்றி அந்த பகுதிகளை சுற்றி வர்ற போது அங்கிருந்த வறுமையை பார்த்துட்டு, வெறும் மாத்திரை மருந்துல நோயை போக்க முடியாது, சமூகத்தின் நோயை போக்க வேண்டும் என்றால் நாம் இறங்கி அதற்கான மாறுதலை செய்ய வேண்டும் செஞ்சவர் தான் ஷேக்வாரா. அவர் வரலாறு படமா வந்திருக்கு பாருங்க. அவர் அந்த கடைசியில் அவர் அந்த எதிரிகள் சூழ்ந்துக்கிட்டு சுட போறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் விழுந்து கிடக்கிறப்ப சுடாத, நல்லா இருக்காது.
நான் எந்திரிச்சிருக்கிறேன், என்னை சுடு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கிறாருங்க. அவன் துப்பாக்கி குண்ட நெஞ்சில் சுடுறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே விழுகிறார். அப்படியே இந்த சுட்டவன் தான் அதை எழுதுறாங்க. நான் அப்போது கூட கண்ணீர் சிந்தி கொண்டு தான் அந்த காரியத்தை செய்தேன் அப்படிங்கிறான். புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்துன்னு ஒரு திருக்குறள் இருக்குங்க. நம்மை வளர்த்தவர்கள் மட்டுமில்லை, நமக்கு எதிரிகள் கூட நம்முடைய மரணத்தை கேள்விப்பட்டு வருந்தனுமா. அப்படி ஒரு சம்பவம் எதில் நடந்துச்சு தெரியுங்களா? மகாபாரத போர்ல 18 நாள் போர்ல 17 நாள் போர் மட்டும்தாங்க. போரை நிப்பாட்டிட்டு எல்லாரும் அழுதான். ஏன் தெரியுமா? 10ஆம் நாள்ல பீஷ்மர் விழுந்தாரு, 13ஆம் நாள்ல அபிமன்யு விழுந்தான், 14ஆம் நாள்ல ஜெயத்ரதம் விழுந்தான், 17 நாள்ல தான் கர்ணன் விழுந்தாங்க. அந்த கர்ணன் விழுந்த அன்னைக்கு தான் அந்த பக்கம் பாண்டவர்கள் அழுகிறாங்க, இந்த பக்கம் குந்தி தேவி அழுகிறா, அந்த பக்கம் துரியோதன அழுகிறான். எல்லாரும், அதாவது எதிரிகள் கூட சேர்ந்து அழுகிறான். காரணம் என்ன என்றால் அவன் ஒரு கொடையாளி. அவன் கொடுத்த அந்த தன்மையின் காரணமாக அவனை வளர்த்தவங்களுடைய கண்ணீர் அவன் மேல படுற மாதிரி அவன் இறந்து போறாங்கிறது சாதாரணம் இல்லைங்க. அதான் பிறந்தார்கள் நீர்மல்கள் சாகிற்பின் சாக்காடு. அப்படிப்பட்ட மரணத்தை கேட்டு பெற்றுக் கொள்றாங்க. அவன் அப்படி அடிபட்டு கிடந்த போது அவனை அவனுடைய உயிரை போக்க முடியல. அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரா, வந்து நீ உன்னுடைய தானத்தெல்லாம் கொடுப்பான்னு சொல்லி மார்வேஸில் வந்து கேட்குறாரு. எப்படி கொடுக்கட்டுங்கிறான். உன் புண்ணியத்தை பூரா உன் ரத்தத்தை அப்படி எடுத்து கூட, அப்படி தார வார்த்து கூட. அதே மாதிரி அவன் மார்பில் பாஞ்ச அம்பை பிடுங்கி அவன் மார்பில் ஓடின ரத்தத்தை எடுத்து அப்படி ஊற்றினான். அப்படி பட்ட உடனே வந்த கண்ணபெருமானுக்கே ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டதாங்க. தான் யாருன்னு அவனுக்கு காட்டுறாரு. மகாவிஷ்ணு வடிவத்தை காட்டிட்டு இதை பார்த்துட்டு சொன்னாவன், இந்த வடிவத்தை பார்க்கத்தானே அவன் காட்டில் போய் தவம் பண்ணுறான், தேவலோகத்துக்கு போகிறான், வைகுண்டத்துக்கு போகிறான். நான் நேரில் பார்த்துட்டேன். இப்போ இவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னார். இவர் நியாயப்படி வாங்க வந்தவர் தான், கொடுக்க வந்தவர் இல்லை. என்ன வேணும்னார். அவன் சொன்னா, உன்னை பார்த்த பிறகு எனக்கு என்ன வேணும்? இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும். இந்த பிறவின்னு இல்லை, எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லேன்னு வர்றவனுக்கு இல்லேன்னு சொல்லாத இதயத்தை நீ கொடுக்கணும். அதனால தாங்க அரண் செய்ய விரும்புன்னு எழுதுனா. விரும்பு, பொருள் எங்க இருக்கும் அப்படி இல்லை, நீ விரும்பு, பொருள் வந்துடும். சரி, இப்பவும் நீ கேட்டதை தந்தேன், உனக்கு முத்தியும் கிடைக்கும் சொல்லிட்டு அவர் புறப்படுறாருங்க. கர்ணன் எப்படி அத்தகைய ஆளா இருந்தான்? மாதா பிதா குரு தெய்வம் 4 பேராலும் கைவிடப்பட்ட ஒருத்தன் தான் அவன் தான். இந்த 4 பேர் தான் ஒரு மனுஷனை காப்பாற்றுவாங்க. அம்மா பிறந்தவனும் தூக்கி போட்டா, அப்பா பார்க்கவே இல்லை, குரு படித்ததெல்லாம் மறந்து போட்டாரு. கடைசி காப்பாற்றக்கூடிய கடவுளே வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர்கிட்ட புண்ணியத்தை வாங்கிட்டார். ஒரே ஒரு கேள்விதான், வாங்க வந்தவர் உனக்கு என்ன வர வேணும்னு ஏன் வந்து அவனை கேள்வி கேட்டு வரம் கொடுத்தாரு? இதுதான் உங்க கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? இவருக்கு கொடுக்கணுங்கிற என்ன ஏன் வந்தது? ஏன் வந்ததுன்னா, வாழ்நாளெல்லாம் கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டான்ல, என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் என்னும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான், தன்னுயிரை தான் கொடுப்பான் தயாநிதி. அப்படிப்பட்ட அவன் ரத்தம் இவர் கையில படவும் அந்த கொடையாளியின் ரத்தம் பட்ட உடனே இவருக்கு கொடுக்கணும் போல இருந்துச்சாங்க. அதனாலதான் நல்லவர்களோடு சேர்ந்து பழகுங்க. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நனி நன்றே. நல்லவங்களோட சேருங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நாக்கு ஈரத்துக்குள்ளதாங்க கிடக்குது, ஆனால் சூடான சொற்களை பேசிப்படுதுங்க, கூர்மையான சொற்களை பேசிப்படுது. ஒரு வார்த்தை அப்படியே நம்மளை கலங்கடிச்சுப்படுது. வேதனைகள் நம்மளை வந்து வீழ்த்த பார்க்குது. எல்லாத்தையும் மாற்றணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு இலக்கியம் நமக்கு கை கொடுக்குங்க. இதுதான் வேணும். அந்த காலத்து அரசர்கள் ஒரு சபை வச்சிருப்பாங்க. அந்த சபையில் புலவர்கள் இருப்பாங்க, அறிஞர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அந்த
போர்க்களத்தில் இருந்தாலும் கூட திரும்ப வந்தவுடனே இந்த புலவர்கள்ட்ட பேசினா அந்த சரியா போயிருப்பாங்க, மனம் ஆறிடுமா. அப்படி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை வீட்டில் திரைக்கதை ஆசிரியர் மா லட்சுமணன்கிறவரை கூப்பிட்டு காலை சாப்பாடு கூட உட்காந்து சாப்பிட வச்சாராம். அந்த அம்மா விஎம் ஜானகி, எம்ஜிஆருடைய துணைவியார், அவங்க பரிமாறுறாங்களாம். அப்போ எம்ஜிஆர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த எழுத்தாளர் லட்சுமணன் சொன்னாராம், எவ்வளவு நாளாச்சு இப்படி சாப்பிட்டு அப்படின்னாராம். ஏன் நல்ல சாப்பாடு சாப்பிடலையான்னு கேட்டாரா அவர். அதை சொல்லலை, ராமச்சந்திரனும் லட்சுமணனும் உட்கார்ந்துருக்க ஜானகி பரிமாறுற மாதிரி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதுங்க புதுமை பித்தன் கதை படிச்சிங்கன்னா ஒரு புராணத்தை போகிற போக்கில் சொல்லிட்டு போவாருங்க. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், அதில் கடவுள் மனுஷ ரூபத்தில் வருவார், கந்தசாமி பிள்ளை வீட்டுக்கு கூட்டு போவார். அவர் சின்ன குழந்தை, அவருடைய கடைசி பிள்ளை வந்து நிற்கும், கந்தசாமி பிள்ளையினுடைய கடைசி பிள்ளை. அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும். என்னையே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிம்பாரு. தினம் இதையே சொல்லாத அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லும். அப்போ சிவபெருமான அந்த பிள்ளையை ஒத்து பார்ப்பார். உடனே கந்தசாமி பிள்ளை உள்ள ஓடு உள்ள ஓடு அப்படிம்பாரு. ஏன் தெரியுமா? இவர் தான் பிள்ளைக்கறி கேட்டவர். யார்? சிவபெருமான். உடனே சிவபெருமான் சுதாரிச்சுக்கிட்டு இப்பெல்லாம் நான் சுத்த சைவமாக்கும் அப்படிம்பாரு. கதை படிச்சுட்டு வர்ற போது ஒரு புராணம், ஒரு இலக்கியம், ஒரு காப்பியம், ஒரு நல்ல நகைச்சுவை, ஒரு சின்ன சிந்தனை, இத்தனையும் நமக்குள்ள வந்து சூழணுங்க. அப்படி சூழ்ந்தால்தான் அதுக்கு ஒரு பெருமை இருக்குது. இலக்கியங்களை நாம் கற்பதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அந்த இன்பத்திற்கு இணையாக எதுவும் இல்லை. மற்ற உயிரினங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்புங்க. மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் மிக மேன்மையானது புத்தகம்னு சொன்ன ஒரு அறிஞன். ஏன்னா அதை வாசிக்கிற போது ஒவ்வொரு முறையும் நமக்கு அத்தனை ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான் சோழவந்தாலிருந்து மதுரைக்கு வருவேன். அப்படி வர்றபோது பயங்கர கூட்டமான பஸ்ஸில் வருவேன். எங்கள் ஊர் பஸ்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, திடீர்னு எல்லாரும் எந்திரிச்சு ஓடினாங்கன்னா அதான் எங்கள் ஊர் பஸ்ஸு. அந்த கூட்டத்தில் நானும் ஏறி அந்த கம்பியை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு சின்ன 0 வாட் பல்பில் அந்த புஸ்தகத்தை அப்படி வச்சுக்கிட்டு நான் படிக்கிற போது டிக்கெட் வாங்கிடுவேன். ஒன்றும் இல்லை, வாங்கிட்டு இந்த பக்கம் நெருக்கடி, அந்த பக்கம் மிதி, இந்த பக்கம் இது வேர்வை, காற்று வராது. ஆனால் என் கையில் பொன்னியின் செல்வனுடைய நந்தினி வந்தியத்தேவன் இருப்பாங்க. நான் குதிரையிலையோ அல்லது அரமனையிலையோ பயணப்படுவேன். எனக்கு அந்த பயணத்தினுடைய கஷ்டமே தெரியாதுங்க. இதே பழக்கம் இன்னைக்கு இருக்குது. வெளிநாட்டுக்கு இப்போ அமெரிக்காவுக்கு போகிறப்ப இதே பழக்கத்துப்படி இரவு பகல் தெரியாமல் 22 மணி நேரம் பயணப்படுறப்ப நானாக எந்திரிச்சு அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு இந்த லைட் இருக்கிற இடத்துல போய் நின்று படிப்பேன். ஏன்னா லைட் போட்டோம்னா தூங்குற வைவாங்க. அப்படி படிப்பேன். அப்படி படிக்கிறப்ப இந்த வட்டம் நான் போயிருந்தப்ப அந்த ஏர் ஹோஸ்டஸோட அம்மா என்ன பண்ணிச்சு, டக்குன்னு காஃபி எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்ச்சு. எனக்கு 60,000 அடி உயரத்தில் இப்போ விமானம் பறக்குதுங்க. நான் படிக்கிற புத்தகமும் அந்த அம்மா கொடுக்குற அந்த காஃபியும் ஏதோ தேவதைகள் தந்துட்டு போகிற மாதிரி தான் நமக்கு ஒரு தோற்றத்தை தருது. நல்ல பழக்கங்கள் நமக்கு எப்போவுமே உயர்வை தரும். நல்ல இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டும். நல்லவடாக இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவுக்கு நம்ம இட்டு செல்லுகின்ற ஒரு ஒளி விளக்கு எதுன்னு கேட்டா அது இலக்கியம் தாங்க. அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் முயுவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களைச் சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணிச் சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும், பாவங்கள் குறையும். கலைஞர் விளக்க உரை. தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களை பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் முயுவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களைச் சொல்லின்
பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணிச் சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும், பாவங்கள் குறையும். கலைஞர் விளக்க உரை. தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களைப் பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களைச் சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணிச் சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும், பாவங்கள் குறையும். கலைஞர் விளக்க உரை. தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களைப் பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களைச் சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணிச் சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும், பாவங்கள் குறையும். கலைஞர் விளக்க உரை. தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களைப் பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களைச் சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணிச் சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும், பாவங்கள் குறையும். கலைஞர் விளக்க உரை. தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களைப் பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களைச் சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணிச் சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும், பாவங்கள் குறையும். கலைஞர் விளக்க உரை. தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களைப் பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களைச் சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணிச் சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும், பாவங்கள் குறையும். கலைஞர் விளக்க உரை. தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களைப் பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களைச் சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணிச் சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும், பாவங்கள் குறையும். கலைஞர் விளக்க உரை. தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களைப் பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களைச் சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணிச் சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும், பாவங்கள் குறையும். கலைஞர் விளக்க உரை. தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களைப் பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் முயூவ விளக்க உரை. பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களைச் சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்க்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணிச் சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும், பாவங்கள் குறையும்.
கலைஞர் விளக்க உரை. தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களைப் பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும்.